ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை மண் இப்போதைக்கு இந்திய பெரியனருக்கே வெற்றியை வழங்கும் ஒரு களம் என்ற மறைமுகமான ஒரு செய்தியுடன் தான் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் இந்த வார இந்திய பயணம் இடம்பெறும் என்ற விடயம் நேற்று கொழும்பில் உறுதிப்படுத்தப்பட்டது. நேற்று கொழும்பில் இடம்பெற்ற இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான T20 உலகக்கிண்ண துடுப்பாட்ட ஆட்டம் ஒரு இறுதிப் போட்டி ஆடுகளம் இல்லை என்றாலும், மாறாக இது ஒரு ஆரம்பகட்ட ஆட்டம் என்ற யதார்த்தம் இருந்தாலும், இந்தியா பாகிஸ்தான் என்ற இந்த இரண்டு பரம எதிரிகளும் அவ்வப்போதெல்லாம் இவ்வாறான ஆடுகளத்துக்குள் புகுந்து கொள்கின்றார்களோ அவ்வப்போதெல்லாம் இறுதிப் போட்டியோ என்ற ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் கொதிநிலையும் விறுவிறுப்பும் பரபரப்புகளும் இந்த ஆடுகளத்தை சுற்றி இருப்பது வழமை. நேற்றும் அவ்வாறுதான் கொழும்பு நிலைமை இருந்தது. நேற்றும் இந்த இரண்டு சகோதர பரம எதிரிகளின் அணித்தலைகளும் வீரர்களும் போட்டி ஆரம்பிக்க முன்னரும் போட்டி முடிவடைந்த பின்னரும் கராராக தமது கைகுலுக்கல் தவிர்ப்பு ராஜதந்திரத்தை மறக்காமல் செய்து கொண்டனர். எனினும் இந்த போட்டியில் தனது எதிராளி பாகிஸ்தானுக்கு எதிராக பிரேமதாசா என்ற ஆடுகள மைதானத்தில் ஆதிக்கம் செலுத்தி 61 ஓட்ட வித்தியாசத்தில் கசப்பான தோல்வியை பாகிஸ்தானுக்கு கொடுத்து இந்திய பிரியனர் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. பூகோள அரசியல் ஆடுகளங்களைப் போலவே இவ்வாறான பரபரப்பு ஆடுகளத்தில் உள்ளவர்களின் சில முடிவுகள் மோசமான சொதப்பல்களை ஏற்படுத்தி கொள்வது போல பூவாதலையா போட்டியில் வென்ற பாகிஸ்தான் அணி பந்துவீச்சை தெரிவு செய்த சொதப்பல் இறுதியில் அந்த அணிக்கே ஆப்படுத்திவிட்டது. முதலில் துடுப்பாட்டத்தை ஆடிய இந்திய அணி 170 ஓட்டங்களை எடுத்து ஆட்டம் இழக்க, எதிராளியாக இருந்த அணி அந்த இலக்கை எடுக்க முடியாமல் திணறி பாகிஸ்தான் அணி சகல விக்கெட்டுகளை இழந்து 114 ஓட்டங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டதால் பிரேமதாசா மைதானத்தின் வெற்றியும் இந்திய அணியை நோக்கி ஓடிவிட்டது. இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவின் அரசியல் களம் போலவே சற்று ஈரப்பதமும் சிறிய பவுண்டர்களும் கொண்ட பிரேமதாசா மைதானத்தின் ஆடுகளம் சவாலை கொடுத்தாலும், எதிரணி பந்து வீச்சாளர்களின் கையிலிருந்து புறப்படும் பந்து எதிர்பார்க்கும் வேகத்தில் இந்த மைதானத்தில் துடுப்பாட்டக்காரரை சென்றடையாது என்ற ஊகங்கள் எல்லாம் இருந்தாலும், ஒரு காலத்தில் தம்மை எதிர்த்த JVPயின் சவாலையே நீர்க்க வைத்து தற்போது அந்த அமைப்பையே புதிய நண்பனாக மாற்றிவிட்ட இந்தியாவுக்கு தனது துடுப்பாட்ட அணியை பிரேமதாசா மைதானத்தின் சவாலை எதிர்கொள்வது ஒன்றும் கடினமாக இருக்கவில்லை என்பது நேற்று ஆட்டத்தில் தெரிந்தது. அதாவது பிரேமதாசா மைதானம் உருவாக்கிய ஆடுகள சவாலை எதிர்கொண்டு ஸ்ரீலங்காவின் நண்பனான பாகிஸ்தானுக்கு அந்த மைதானத்தில் எந்த ஒரு வெற்றி வாய்ப்புக்கும் வழிவிடாமல் இந்திய அணி வெற்றி பெற்றுக் கொண்டது. இந்த இந்திய அணியின் வெற்றியை மைதானத்தின் உயர்மட்ட பிரமுகர்களின் பகுதியில் அமர்ந்திருந்த ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவும் நேரடியாக கண்டுகொண்டார். அவருக்கு அருகில் உலக துடுப்பாட்ட சம்மேளனமாகிய ICCயின் தலைவரும் இந்திய பாஜகவின் முக்கிய தலையான அமித்ஷாவின் புதல்வனுமான ஜெய் ஷாவும் இருந்தமை அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம். இதற்கிடையே இந்த போட்டியை காண பிரமுகர்களும் பணம் படைத்த செல்வந்த ரசிகர்களும் 15க்கு மேற்பட்ட தனியார் ஜெட் விமானங்களில், அதாவது சார்ட்டர் ஜெட் விமானங்களில் கொழும்புக்கு பறந்த நிகழ்வுகளும் பதிவாகிக் கொண்டன. எது எப்படியோ இந்த அணிகளின் போட்டியால் நேற்று காலை முதல் கொழும்பில் உருவாக்கப்பட்ட சிறப்பு பாதுகாப்பு தற்போது தளர்த்தப்பட்டாலும், பாதாள உலக கும்பல்களின் வீதி போட்டு தள்ளல்கள் குறித்த அச்சம் இலங்கையில் வலுவாக தொடர்கிறது, நீட்சியடைகின்றது. கடந்த வெள்ளியன்று கொழும்பின் புறநகர பகுதியான அங்குரேகொட பகுதியில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தலைமையகத்துக்கு அருகில் வைத்து 2 துப்பாக்கிதாரிகளால் ஒரு வழக்கறிஞரும் அவரது மனைவியும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று இலங்கையில் நாடளாவிய ரீதியில் நீதிமன்றங்களில் சட்டவாளர்கள் பணி புறக்கணிப்பை செய்தமை அரசாங்கத்திற்கு புதிய சிக்கலாக உருவாகியுள்ளது. அனுர தரப்பு
தனக்கு ஒரு பதவியை வழங்கும் என்று எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா போன்றவர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவாக அறிக்கையிடும் வகையில் இவ்வாறாக ஒலித்து கொள்ளும் ஓரிரு துப்பாக்கி வேட்டுக்களால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாது என தெரிவித்தாலும் இன்று நாடளாவிய ரீதியில் சட்டவாளர்கள் பணி புறக்கணிப்பை செய்தமை அரசாங்கத்திற்கு ஒரு முக்கியமான எதிர்மறை செய்தியாகும். இந்த சம்பவம் 16 ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று ஸ்ரீலங்காவின் சட்டவாளர் சங்கத்தை அவசரமாக அதன் தலைமையகத்தில் கூட வைத்திருக்கின்றது. இந்த கூட்டத்தில் நேரடியாக 3500க்கும் மேற்பட்ட சட்டவாளர்கள் பங்கெடுத்து கொண்டனர். அதேபோல மெய்நிகர் வழியில் யாழ்ப்பாணம் உட்பட்ட இடங்களில் இருந்தும் சிலர் இணைந்து கொண்டனர். இவர்கள் இணைந்து எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் இன்று இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் நடந்தது. இலங்கையில் நடைபெற்ற ஒரு சட்டத்தரணியுடைய கொடூர கொலை சம்பந்தமான ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை ஈடுபடுவதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தீர்மானத்துக்கு அமைய ஹட்டன் சட்டத்தரணிகள் சங்கமும் இன்றைய தினம் தங்களுடைய வேலை நிறுத்தத்தை செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் மக்களுக்கும் சமூகத்துக்கு ஒரு சட்டத்தரணிகளுடைய கௌரவத்தையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் நிலைநிறுத்தல் பொருட்டும் சட்டத்தரணிகளுடைய சேவையின் முக்கியத்துவம் அல்லது சட்டத்தரணிகளுடைய சேவை புறக்கணிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை எடுத்துக்காட்டும் முகமாக இன்றைய தினம் எங்களுடைய இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இப்போது நாட்டின் சட்டவாளர் சங்கமே இந்த கொலைகளுக்காக அலறிக்கொள்வதால் அனுர தரப்பின் தேசிய மக்கள் சக்தியின் சட்டவாளர்கள் சங்கமும் இந்த கொலைகளை கண்டித்து ஒரு அலறல் அறிக்கையை வெளியிட்டது. பாதாள உலக கும்பல்கள் தொடர்ந்தும் இவ்வாறான பச்சை குருதி படுகொலைகளை செய்தால் இனிமேல் இலங்கையில் ஊடகர்களும் காவல்துறை அதிகாரிகளும் நீதிபதிகளும் சட்டவாளர்களும் தமது பணிகளை செய்ய முடியாத ஒரு அபாயமான காலம் வரும் என்ற எச்சரிக்கைகள் தற்போது விடுக்கப்படுகின்றன. இப்போதைக்கு இந்த இரட்டை கொலைகள் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் 12 விசாரணை குழுக்கள் தமது தீவிரமான விசாரணைகளையும் தேடுதல்களையும் நடத்தி கொண்டாலும் இதுவரை தாக்குதலாளிகள் எவருமே சிக்கிக்கொள்ளவில்லை. எனினும் 4 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிடுகின்றது. தாக்குதலாளிகள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் வாகனம் தீக்கிரையாக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதான தகவல்கள் எல்லாம் நேற்று பரவலாக பரவியிருந்தன. எனினும் தடயவியல் அறிக்கை கிடைத்த பின்னரே நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட வாகனம் உண்மையில் தாக்குதலாளிகள் பயன்படுத்தப்பட்ட வாகனம்தானா என்ன உறுதிப்படுத்தப்படும் ஒரு நிலை எழும் என காவல்துறை கூறுகிறது. குறித்த வாகனம் ஒரு போலியான இலக்கத்தகட்டை கொண்டிருந்ததாக கூறும் ஸ்ரீலங்கா காவல்துறை குற்றவாளிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் பிடிபடுவார்கள் என குறிப்பிட்டாலும் இந்த விடயம் இப்போது அரசாங்கத்திற்கு ஒரு சவாலான விடயமாக மாறியுள்ளது. அத்துடன் நாட்டில் சட்டவிரோதமாக புழக்கத்தில் உள்ள ஆயுதங்களை பிடிப்பது மிக அவசியம் என்ற குரல்களை இப்போது கடுமையாக இந்த சம்பவம் எழுப்ப வைத்துள்ளது. மத்தளை பகுதியில் துப்பாக்கிகள் உட்பட்ட ஆயுதங்களில் முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டதான செய்திகளின் பின்னால் தான் இவ்வாறான சட்டவிரோத ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் என்ற குரல்கள் ஸ்ரீலங்காவில் புத்திஜீவிகள் மற்றும் திங்க் டேங் எனப்படும் சிந்தனவாத குழுக்களின் மத்தியால் எழுப்பப்படுகின்றது. பாகல் போட சுரைகள் முளைப்பதில்லை என ஒரு பழமொழியுண்டு. இந்த பழமொழி கூறும் தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் ஒரு காலத்தில் தமிழ் மக்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்தை எதிர்கொள்ள துணை இராணுவ குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு சகட்டு மேனிகளுக்கு சட்டவிரோதமாக ஆயுதங்களை வழங்கிய ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் இப்போது அன்று போட்ட பாகலுக்காக இப்போது அதே பாகலுக்குரிய கசப்பான அறுவடையை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போது பல வருடங்களுக்கு பின்னர் நாட்டின் துப்பாக்கி பாவனை சட்டத்தை அவசரமாக திருத்தி நாட்டில் உள்ள சட்டவிரோத ஆயுதங்களை கைப்பற்றுவதற்கு தீர்மானமான நடவடிக்கைகளை அனுர அரசாங்கம் எடுக்க வேண்டும் என பேராசிரியர் பிரதீபா மகாநாம ஹேவா போன்ற சிங்கள புத்திஜீவி தலைகள் அலறிக்கொள்கின்றன. 1987 ஆண்டுக்கு பின்னர் ஜேவிபியின் 2ஆம் கிளர்ச்சி காலத்தின் பின்னரும் தமிழர்கள் மீதான பெரும் உதிரப்பலி போரின் பின்னரும் வெளியே கலந்த நாசகார ஆயுதங்கள் உட்பட இலங்கை முழுவதும் கணிசமான எண்ணிக்கையில் சட்டவிரோத துப்பாக்கிகள் புழக்கத்தில் இருப்பது யதார்த்தமானது. எனினும் அவற்றை மீட்டெடுப்பதற்குரிய திட்டங்கள் எந்த அரசாங்கத்தாலும் முறையாக முன்னகர்த்தப்படாததால் இந்த அரசாங்கத்தாலும் கூட முறையாக முன்னகர்த்தப்படாததால் துப்பாக்கி வன்முறை கலாச்சார குற்றங்கள் இலங்கையில் தொடர்ந்தும் அதிகரித்து செல்கின்றன.
இப்போது சிங்கள திங்டாங் எனப்படும் சிந்தனை குழுக்களும் பேராசிரியர் மகாநாம ஹேவா போன்ற புத்திஜீவ முகங்களும் அலறி அடித்து அறிக்கைகளை விடுத்துக் கொள்கின்றன. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை 22 வருடங்களுக்கு முன்னர், அதாவது 2004 நவம்பர் 19 அன்று அப்போது உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் பிரபலமான சட்ட நிபுணராகவும் இருந்த சரத் அம்பேப்பிட்டி சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பின்னர் நாட்டில் இடம்பெற்ற ஒரு சட்டமுகத்தின் கொலையாக இந்த சட்டவாளரின் கொலை பதிவாகியுள்ளது. அன்று நீதிபதி சரத் அம்பேப்பிட்டியவும் இதேபோல தனது 18வது பிறந்த நாளுக்கு மறுநாள் போதைப்பொருள் கடத்தல் பாதாள உலகக்காரர்களால் கொழும்பில் உள்ள தனது அதிகாரபூர்வ வதிவிட முன்றலில் வைத்து தனது மெய்ப்பாதுகாவலரான இன்ஸ்பெக்டர் உபாலி பண்டாராவுடன் சேர்த்து சுட்டுக் கொல்லப்பட்டார். அன்று இந்த இரட்டை படுகொலை நாட்டை உலுக்கி இருந்தது. இப்போது 22 வருடங்கள் கடந்தும் போதை பாதாள உலகங்களின் கொட்டம் அடங்கவில்லை என்பதை கடந்த வெள்ளியன்று ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு தலைமையக கட்டிடத்துக்கு அருகில் இடம்பெற்ற சட்டவாளரின் கொலை ஆதாரப்படுத்துகின்றது. அன்று நீதிபதி அம்பேப்பிட்டியவின் கொலை தொடர்பாக 5 பேர் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நடத்தப்பட்டது. இதில் பொட்ட நௌபர் எனப்படும் முகமது நியாஸ் நௌபர் பாதாள உலக கிங்பின்னின் தலையாக இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த 5 பேருக்கும் அந்த வழக்கின் முடிவில் அடுத்த வருடமான 2004 மரண தண்டனை தீர்ப்பு விதிக்கப்பட்டது. இவ்வாறாக மரண தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் தலையான முகமது நௌபர் பூசா சிறையில் கடந்த 2021 கொரோனா தாக்கத்தால் மரணித்திருந்தார். இதன் பின்னர் கடந்த 2024 அவரது மகனான முகமது நஃப்ரான் இந்தியாவில் வைத்து IS அமைப்புடன் தொடர்பு இருப்பதான சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டார். அவருடன் கூடவே இலங்கை சகாக்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்களுக்கு 2019 இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் அந்த தாக்குதல்களை நடத்திய தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்புடனும் தொடர்புகள் இருந்ததான செய்திகள் எல்லாம் இந்தியாவிலிருந்து வந்திருந்தன. ஆக மொத்தம் 22 வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் உயர் நீதிமன்ற நீதிபதியும் அதாவது சரத் அம்பேப்பிட்டியவும் இவ்வாறுதான் பாதாள உலகத்தால், அதுவும் போதை பாதாள உலகத்தால் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் கடந்த வெள்ளியன்று அங்கிரேகுட பகுதியில் இடம்பெற்ற சட்டவாளர் கொலை இலங்கையில் கடுமையான அதிர்வுகளை ஏற்படுத்த தலைப்படுகின்றது. இதனால் நாட்டில் அவசரகால நிலை இருக்கும் நேரத்தில் முப்படை தலைமையகம் உள்ள இடத்தில் இப்படி சிக்காகோ பாணி கொலைகள் எவ்வாறு நடைபெற்றன என்பதை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு விளக்கமாக கூற வேண்டும் என அலரும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் அனுரகுமார திசாநாயக்கா கூறிய தமது தரப்பு ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு மீட்கப்படும் என சொன்ன விடயம் என்னாச்சு என வினா எழுப்புகிறார். இதேபோல அனுரகுமார திசாநாயக்கா வசிக்கும் குடியிருப்புக்கு அருகில் கொலைகள் இடம்பெறும் போது அவரால் நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என நேரம் பார்த்து ராஜபக்ஷக்களின் தரப்பில் மஹிந்தவின் அரசியல் வாரிசான நாமல் ராஜபக்ஷவும் அடிக்கின்றார். அத்துடன் அரசாங்கத்தின் அனைத்து முடிவுகளும் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையகம் உள்ள பெலவத்தையில் எடுக்கப்படும் போது அதே பெலவத்தை பகுதிக்கு அருகிலேயே இவ்வாறான பச்சைக்குருதி படுகொலைகள் நடக்கின்றனவே என நாமல் பேபியும் வினவிக்கொள்வதால் ஆட்சிக்கு வந்ததும் சட்டம் ஒழுங்கு தமது தரப்பால் மீட்கப்படும் என உறுதியளித்த வார்த்தை யாலோன் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தனது ஆட்சி 1.5 வருடங்கள் கழிந்தாலும் அதனை செய்ய முடியவில்லை என்பது கசப்பான யதார்த்தமாக உரைக்க தலைப்படுகின்றது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.